Next topic time and work பார்க்க போறோம். If A can do a piece of work in n days, then A's one day works equal to 1 divided by n. இப்போ ஏன்ற பர்சன் வந்து ஒரு ஒர்க்கை n days பார்க்குறாங்க. இப்போ அந்த ஏன்ற பர்சன் வந்து 1 டேக்கு எவ்வளோ ஒர்க் பார்த்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 divided by அவங்க வேலை பார்த்த மொத்த டேஸ். இப்போ 1 divided by டோட்டல் டேஸ் என்னது என்ன, அதான் வந்து 1 divided by n எழுதியிருக்கோம். இதை வச்சு தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். ஒர்க்கர் A takes 8 hours to do a job. Worker B takes 10 hours to do the same job. How long should it take both A and B working together but independently to do the same job? இப்போ ஒர்க்கர் ஏ வந்து 8 ஹவர்ஸ் வந்து ஒரு ஒர்க் பார்த்துருக்காங்க. ஒர்க்கர் பி வந்து அதே ஒர்க்கை 10 ஹவர்ஸ் பார்த்துருக்காங்க. ஹவு லாங் ஷுட் இட் டேக் போத் ஏ அண்ட் பி ஒர்க்கிங் டுகெதர் பட் இண்டிபெண்ட்லி டு டூ த சேம் ஜாப்? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வேலையை தான் பார்த்துருக்காங்க, ஆனால் தனித்தனியாக பார்த்துருக்காங்க. எவ்வளோ நாள் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது இங்கே வந்து என்ன அவங்க வந்து என் டேஸ் ஒர்க் பண்ணாங்க. 1 டேக்கு அவங்க ஒர்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச மாதிரி இங்கே வந்து 8 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சாங்க போகிறதுக்கு இதை யூஸ் பண்ணி போடலாமா? ஏஸ் 1 ஹவர் ஒர்க்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை அவங்க எவ்வளோ நேரம் வேலை பார்த்தாங்க, 8ஆ, அதான் 1 டிவைட் பை 8 எழுதியிருக்கோம். அதே மாதிரி பி வந்து 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களோட 1 ஹவர் ஒர்க்கை வந்து 1 டிவைட் பை 10 எழுதலாமா? அதான் பிஸ் 1 ஹவர் ஒர்க்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 10 எழுதியிருக்கோம். இப்போ ஏவும் பியும் சேர்ந்து தான் வேலை பார்த்துருக்காங்க, பட் ஆனால் தனித்தனியாக வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் பிஸ் 1 ஹவர் ஒர்க்குன்னு எழுதலாமா? அதான் எழுதியிருக்கோம். ஏ ப்ளஸ் பி 1 ஹவர் ஒர்க்ஸ் ஈக்குவல் டு ஏவோட 1 ஹவர் ஒர்க், பியோட 1 ஹவர் ஒர்க் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறோம். 1 டிவைட் பை 8 ப்ளஸ் 1 டிவைட் பை 10. இப்போதைக்கு எல்சிஎம் எடுத்தால் 18 டிவைட் பை 80 கேன்சல் பண்ணால் 9 டிவைட் பை 40 கிடைக்குது. இது வந்து ஏ ப்ளஸ் பிஸ் 1 ஹவர் ஒர்க்கு. இப்போது அவங்க ஃபினிஷ் பண்ண டைம் தான் நமக்கு தேவை. அப்போ போத் ஏ அண்ட் பி வில் ஃபினிஷ் த ஒர்க். அப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் அவங்க ஃபினிஷ் பண்ண டைம் கிடச்சிருமா? அதுதான் எழுதியிருக்கோம். அப்போ 9 பை 40 ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 40 பை 9. அப்போ போத் ஏ அண்ட் பி வில் ஃபினிஷ் த ஒர்க் இன் 40 பை 9 டேஸில் அவங்க முடிச்சிருப்பாங்க. இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதியிருக்கோம். 9 4 36, அப்போ 4 மிச்சம் 4 டிவைட் பை 9 எழுதியிருக்கோம். போத் ஏ அண்ட் பி வில் ஃபினிஷ் த ஒர்க் இன் 4 டிவைட் பை 9 டேஸில் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க.